ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் அப்படிங்கிறது நம்ம வீட்டு குல தெய்வத்தையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாள் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் இந்த வருடத்தின் ஆடி மாத முதல் நாள் ஜூலை 17ஆம் தேதி பிறக்க இருக்கு. ஆடி மாத முதல் நாள் அன்னைக்கு நம் வீட்டு குல தெய்வத்தையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதற்கான முறை என்ன அப்படிங்கிறதையும், சுமங்கலி பெண்கள் ஆடி மாத முதல் நாளில் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆடி மாதத்தின் முதல் நாள் ஜூலை 17ஆம் தேதி பிறக்க இருக்கு. ஆடி மாதம் அப்படிங்கிறதே அம்மனை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான மாதம். வியாழக்கிழமையோடு சேர்ந்து பிறக்கவிருக்கும் இந்த ஆடி மாத முதல் நாளன்னைக்கு குறிப்பாக வீட்டில் இருக்கும் சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான முறை என்ன அப்படிங்கிறதும், அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து வணங்கி வந்தோன்னா என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுலபமான வழிபாட்டு முறையை ஆடி மாத முதல் நாளன்னைக்கு நம்மளுடைய வீட்டிற்குள் குல தெய்வத்தையும் அம்பாளையும் முறைப்படி அழைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக மிக அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தமெல்லாம் செஞ்சிட்ட பிறகு பூஜை அறையில் இருக்கும் எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்து வைக்கணும். ஆடி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறதுனால வேப்ப இலையை கொண்டு வந்து நம்ம வீட்டு நிலை வாசலில் கட்டி வைப்பது ரொம்பவே சிறப்பான விஷயம். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, ஒரு சிறிய பித்தளை சொம்பு நிறைய தண்ணீர் ஊற்றணும். எச்சில் படாத தண்ணீராக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு.